பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்தித்ததில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சன்னிதானம் அடையவில்லை, என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாகிய இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. சம்பவங்களாம் முடிந்த பிறகு ஆபிரகாமுக்கு ஒரு கவலை வந்துச்சு. கர்த்தர் அவனோடு பேசுறாரு. பேசும்போது ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் புத்திர சன்னிதானம் இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர்? எனக்கு குழந்தை வேணும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்ட பொழுது ஆபிரகாமை வெளியே வரவழைத்து, வீட்டை விட்டு வெளியே வரவழைத்து வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்கிறார். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னால் என்ன கூடுமானால் எண்ணுப்பா, இப்படிதான் உன் சந்ததி இருக்கும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஜெபிக்கிறவர்களாய், வேதத்தை வாசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், தெய்வ பயமுள்ளவர்களாய், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாய், தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய், தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நடக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அவர்கள் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும். வானத்தின் நட்சத்திரங்களை ஒருவன் தொட முடியுமா? அதை போல உன்னையும் உன் சந்ததியும் ஒருவனும் தொட முடியாது. எவ்வளவு வானத்தின் நட்சத்திரங்கள் உயர்ந்திருக்கிறதோ உன் சந்ததி அவனமாய் இந்த உலகத்திலே எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருப்பார்கள் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.